இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திமுக ஆட்சியில் குற்றச்சம்பவங்கள் குறைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் கொலை குற்றங்கள் குறைந்துள்ளதாக முதல்வர் பதிலளித்தார். மேலும் திமுக ஆட்சியில் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்களுடன் குறிப்பிட்ட முதல்வர் அரசின் சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவிற்கு தகுதி இல்லை என்றும் விமர்சித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டில் தான் கொலை சம்பவங்கள் குறைவாக நடந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா கடந்த 4 ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. கொலை குற்ற விகிதம் 1 லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி 2.2 என்றால் தமிழ்நாட்டில் அது 1.1 குறைஞ்சிருக்கு. எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி விரைவாக சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுற அரசா இந்த அரசு இருக்கு. கொலை, ஆதாய கொலை ஆகிய வழக்குகளில் 95.2 விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கொள்ளை வழக்குகளில் 98.4 விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். டாஸ்மாக் மதுபான கூடங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய அவர் காவல்துறையின் அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறாது என குற்றம் சாட்டினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானது தொடர்பாக அதிமுக ஆட்சியில் விசாரணை நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் அத்துமீறி நுழைந்து அவரது தாய்க்கு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன் சிபிசிஐடிக்கு மாற்றியது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.